மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிறப்பான ஒரு வரலாற்று மிக்க ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். சரிங்களா, திண்டுக்கல் மலைக்கோட்டையை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, திண்டுக்கல்லில் இந்த மலைக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இடம் இருக்குன்றதை அதை பற்றி தெரியலனா கூட அந்த இடம் இருக்குன்றதை உங்களுக்கு மலை ஃபுல்லாகவே நான் சுற்றி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மலைக்கோட்டையில் எந்தெந்த இடம் எங்கெங்கே இருக்குது, எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டை எங்கே இருக்குது, அதாவது திண்டுக்கல்லோட மைய பகுதியில் இந்த மலைக்கோட்டை வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேமஸான கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து இது பக்கத்துலேயே இருக்குங்க. ரொம்ப சிறப்பு மிக்க கோயில். அந்த கோயில் வந்து இந்த கோட்டை மாரியம்மன் கோயில் திண்டுக்கல் வன உச்சியில் தான் இருந்துச்சு, மலைக்கோட்டை உச்சியில் தான் இருந்துச்சு. அங்கே தான் வழிபட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். சரிங்களா, அந்த மலைக்கோட்டை தான் போயிட்டுருக்கோம். நம்ம காரில் தான் போய் அங்கே நிப்பாட்டிட்டு தொல்லியல் துறை வந்து இதை வந்து கைப்பற்றி வச்சுருக்காங்க. அங்கே என்னென்ன வரலாற்று மிக்க சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க. எந்த வருஷம் யார் கையில் இருந்துச்சு, எப்படி மாறிச்சு, யார் கைப்பற்றினா அப்படின்றத எல்லாமே உள்ளே போட்டிருப்பாங்க. நம்ம முன்னாடி படிச்சுட்டு நம்ம மலைக்கோட்டைக்கு முன்னாடி ஏறலாம். இந்த மலைக்கோட்டை வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசோட மன்னர் முத்துகிருஷ்ணப்ப நாயக்கர் இவரால் தான் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கைப்பற்றி ஒவ்வொருத்தவங்க ஆட்சி பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா மைசூர் மகாராஜா வெங்கடப்பாவால் வந்து கைப்பற்றப்பட்டு ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கைப்பற்றிருந்தாங்க. ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அந்த மாதிரி நிறைய பேர் கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சுட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 1799 வருஷம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கள கையில் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. பிரிட்டிஷ்காரங்க ஆளுமை பண்ணும்போது ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. இப்போது தற்போது காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொல்லியல் துறை அவங்க தான் நம்ம கைப்பற்றி தொல்லியல் ஃபுல்லாமே அவங்க ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த மலையை வந்து வச்சுருக்காங்க. அவங்க கண்ட்ரோல் தான் இப்போ வந்து இந்த மலை ஃபுல்லாமே இருக்குது. முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இந்த ப்ளூ கலர் பெரிய போர்டு ஒன்று இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வாசலுக்கு முன்னாடியே போர்டு இருக்கும். அந்த போர்டில் தான் அதோட வரலாறு வந்து கொஞ்சம் எழுதி வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லி முன்னாடி உள்ளே நுழைஞ்சோன்னு வாசல்கிட்ட ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரூல்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீ விதி மீறி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ்லாம் இருக்கும். அதை மீறி பண்ணாமல் நம்ம நீட்டாக போய் வரலாற்றை வந்து நம்ம பாதுகாத்து பொக்கிஷமாக வச்சுக்கிறோம். மேலே வந்து நம்ம மலைக்கு மேலே ஏறதுக்கு வந்து இங்கே டிக்கெட் வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து மேலே போகலாம். இப்போ எவ்வளோ டிக்கெட் தெரில, பார்த்து டிக்கெட்டை வாங்கிட்டு மேலே போகலாங்க. டிக்கெட் கீழே வந்து உங்கள் டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் எடுத்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஜிபே பண்ணால் 20 ரூபாயா. ஆனால் ஜிபே வந்து ஒர்க் ஆக மாட்டுது. உள்ளே போகிறோம், காசு கட்ட முடியல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஜிபே இல்லாமல் காசு கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா 25 ரூபாயா. எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. சரி, காசு கொடுத்து எடுத்தாச்சு, மேலே போய் பார்ப்போம். ஓகேவா, வாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா படிக்கட்டுகள் எல்லாமே இந்த மலையோட அந்த பாறையிலேருந்து படிக்கட்டுகள் செதுக்கியிருக்காங்க. இது ஏறுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது, ரொம்ப கஷ்டமானு தெரியலை. ஏன்னா படிக்கட்டுகளோட அளவு வந்து சின்னதாக போட்டிருக்காங்க. அப்படின்றப்ப ஏறும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மூச்சு வாங்கி ஏறுற மாதிரிலாம் தெரியாது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமேட்டு இருக்கனால அந்த இடத்துல படிக்கட்டு இல்லாமல் கூட இருக்கலாம். இந்த மலைக்கோட்டைக்கு யாரோட போனேன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன். அதாவது மாப்பிள்ளை எல்லோரும் சேர்ந்து தான் போனோம். ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கோட்டை மாரியம்மன் கோயில்
சரி. அவனை பேசுறதுக்கு எப்படி கேட்குது வந்துடல. அதில் சொல்லியிருந்தேன் டிக்கெட்டுக்கு ஜிபே ஒர்க் ஆக மாட்டேது, ஒன்றும் செய்ய மாட்டேது. ஆமாம், அது எப்படி கேட்குறது தெரியல. மேலே போய் பார்ப்போம். மழை மேலே போக காற்றடிக்கணும். ஒரு 2 கழுகு பறக்குது. நிறையா பறந்துச்சு. மேலே போயிட்டு ஒரு தசு புசுன்னு இருக்காங்க. என்னடா ஏறு, நீ வந்து வேகமாக ஏறக்கூடாது, நீட்டாக பொறுமையாக ஏறிட்டே இருந்தால் நீ ஏறிட்டே இருக்கலாம். தூக்கிட்டு போவா, தூக்கிட்டு போனால் ஏற இருக்க இங்கேயே உட்காந்துருவோம். யார் நான் நேர்வழியிலே போகிறேன்ப்பா. அருந்து வந்து லேசாக புறா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு மேலே ஏறி வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், அங்கே தான் வந்திருக்கோம் எல்லோரும். இப்போ வராது பருந்து எடுக்கும்போது. அவர் மேலே போயிட்டார் அப்பாவா. இதாக இருக்குது, மேலே பறக்குது. காக்காவும் பருந்தா பருந்து. சரி, ஓகே. அப்பா நிற்காமல் வர மலை ஏறியாச்சுங்க. எங்கிட்ட உட்காரல, நீட்டாக மலை ஏறியாச்சு. இந்த படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறவில் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஏறி வாங்க, ஓகேவா? இவ்வளோ தான் படி, சரிங்களா? இதுக்கு மேலே படியில் கொஞ்சம் பார்த்து ஏறி போகணும். இப்போ கீழே இந்த ஆர்ச்சை தாண்டி மேலே ஏறி வந்தோம் அப்படின்னா முதல் வாசல் இதுதான், கோட்டை வாசல்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே போய் தான் அந்த கோட்டைக்குள்ளேயே மேலே போக முடியும். இந்த கோட்டைக்குள்ளே போனோன்னு பார்த்திங்கன்னா நிறையா ரகசிய அறையெல்லாம் நிறையா இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இவங்க கைப்பற்றி ஒரு ஊரை கைப்பற்றாங்க அப்படின்னா அங்கே இருக்க அடிமைகளெல்லாம் கொண்டு வந்து ஜெயில் மாதிரி உள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா. அடிமையில் தங்கக்கூடிய இடம் வந்து இந்த மலைக்குள்ளே ரொம்பவே பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுலேயே பாப்பா எப்படி இருக்குன்னு. இது கோட்டை சுவர்ரா. போக முடியாது, தெரியும். இவ்வளோதான் இருக்குது, சின்னதாக இருக்குது. எடுத்துட்டேன். ஒரு வழியாக முக்கால்வாசி வந்தாச்சு. நீ மேலே போகணும். ஓகே, இங்கே வா. இதுப்பா இவ்வளோ சூப்பராக. ஓகே, சரிடா. சபா ஒரு 2 ஆள் வைக்கிறவங்க தான் டெலிவரி. சப்போடி அம்மா இவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை ஊர்லையா நெடுக்கிட்டு அந்த கணக்கில் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஓட்டை 3 ஓட்டை இருக்குது சுற்றி. இந்த ஓட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படை வீரர்கள் தங்கியிருப்பாங்கள்ல, அவங்க வந்து எதிரிகள் வந்து வர்றாங்களா இல்லையா இதுக்குள்ளே இருந்து பார்த்துக்கலாம். நம்ம இருக்கிறது வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. அதுக்காண்டி தான் வந்தது. அந்த காலத்தில் இந்த வாழ்க்கையை நீ இப்போ வாழ முடியாது தம்பி. இந்த மாதிரி வாழ்க்கையை நீ இப்போ வாழ முடியாது. உனக்கு வந்து சவுஸு பத்தாது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கிட்ட ஒன்று இருக்குது. இந்த இது ஒன்று, அதாவது உள்ளே யாரும்
நம்ம இருந்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியே யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. சின்ன ஒரு வாசலாக இருக்குது. உள்ளே போயிட்டு இந்த ஓட்டை வழியாக பார்த்துக்கலாம். இதில் 2 ஓட்டை இருக்குது, அதில் வந்து 3 ஓட்டை இருந்துச்சு. ஓகே, தரமான ஒரு இடம். இங்கே பாருங்கள் பிறகுன்னு சூப்பராக இருக்குது. இங்கே இதேமாரி பருந்துகள் வந்து மேலே பறந்து இருக்குன்னு சொன்னாங்க. வரும்போது 2-3 பார்த்தேன், இப்போ இல்லை. இது என்னது சின்ன குகை மாதிரி இருக்கு? குகையா? இது பிரிஸ்னஸ்லாம் இருப்பாங்க. ஆமாம். ஓ, ஜெயில் அது மாதிரி தான். நல்லா இருக்கே. மணி பாட்டி உள்ளே போயிட்டாங்க. இவ்வளோ குனிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும் அதில். ஆத்தாடியம்மா, இந்த நெட்டை போயிட்டே இருக்கு. இதெல்லாம் ஆங்கிலேய காலத்தில் போய் பார்ப்போம். அப்பா எத்தனை ரூம் இருக்கு மாதிரி இதில்? நிறைய ரூம் இருக்குப்பா. இதில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு மேலே பாருங்கள் ஓட்டை. எல்லாத்துக்கும் வாசல் இருக்குது. இது எதுக்கு? பதுங்கிறதுக்கா? சூப்பராக இருக்கேன் பார்த்தியா, அருமையாக இருக்குது இடம். மணி இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்க. ஓகே, இதுதான் லாஸ்ட்டா? ஓகே, இதுதான் லாஸ்ட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி கதவு தான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜெயில் மாதிரி சின்ன சின்ன குகை மாதிரி இருக்குது. உள்ளே சூப்பராக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா குழுகுன்னு இருக்குங்க. ரொம்ப ஒரு வெக்கம் இல்லாமல் நல்லா இருக்குது. உள்ளே போக இருட்டு செம்ம இருட்டாக இருக்கும். அந்த வரேன். அது எப்போ இருந்து இருக்குது? சும்மா 2014 ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த வழியிலேருந்து உள்ளே வந்து இப்படி ஏறி போகணும். வாங்கிட்டு போவோம் மணி. இல்லை, அந்த அது மேலே ஏறிப்போம். இந்த பாதை இருக்குல்ல, ஓ அந்த மேலே அந்த ரவுண்டாக இருந்ததா? அதுக்கப்புறம் அந்த ஓட்டை வரிசைக்கு அப்புறம் அந்த ஓட்டை நல்லா காட்டியிருக்காங்கல்ல. அங்கிட்டு வரைக்கும் படி இருக்கு. எங்கேன்னு இருக்கும் சரியாக பூசாமல் இருக்கேன் உங்களுக்கு. ஆமாம், சின்னதாக இருக்கு. மூடி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள ஆழமாக தான் இருந்திருக்கும். இப்போ என்ன அவ்வளோ தூரம் இருக்கா? அந்த ரூம்ஸ்லாம் இருக்குது பார்த்தியா? அந்த ரூம்ஸ்லாம் நான் தங்குறதுக்கு படை வீரர்கள்லாம் தங்குறதுக்காண்டி அங்கங்கே ரூம் கட்டி வச்சுருப்பாங்க. அதை போட்டுருந்தாங்க பார்த்தியா இங்கே போர்டில்? அந்த ரூம்ஸில் அதுக்கு தான். தெரியல, முதல்ல இருக்கு. ஆங்கிலேய காலத்தை கட்டினது. செங்கல் வச்சு கட்டினது பிரிட்டிஷ். ஆமாம்,
ஃபுல்லாக அங்கேருந்து எல்லாமே இது என்ன அது? இது உள்ள ரூம் இருக்குமோ? இங்கிட்ட ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ கீழே இறங்கினா அது வழி உள்ளே இருக்கும். நல்லா இருக்கே. இதுக்கு படி தனியாக வச்சுருக்கேன் இங்கே போகிறதுக்கு. சப்பா இந்த வியூ நல்லா இருக்குது. அங்கே பார்த்த மாதிரி அங்கே பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இப்போ இங்கே அதே மாதிரி ஒரு கட்டடம் இருக்குது. உள்ளே வந்து இந்த ப்ரிசன், அதாவது ஜெயில் மாதிரி உள்ளே இருக்கும் அமைப்பு இதுக்குள்ளே. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து காற்று போகிறதுக்கு, அப்புறம் அது போக வெளிச்சத்துக்காண்டி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே செல்லு இருந்தால் போச்சு. உள்ளே போகலாமா? நான் அங்கே போய் உட்காந்துருக்காங்க. நம்ம சுற்றி அப்படி போயிடுவோம். ஆக்சுவலாக போகிற பாதை அதே மேலே ஏறிருக்கு. இது சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஒன்றும் ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறியாச்சு. சின்ன ஜெயில் மாதிரி வந்து கீழே இருக்குது. நம்ம இப்போ இந்த சொன்னேன்ல, கீழே ஒரு ஜெயில் மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது வந்து இங்கே நிறைய இடத்துல இருக்குது. அந்த இடத்துலையும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. நிறைய இடத்துல அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இது பூராமே ஜெயிலு சிறையில் வந்து அடைச்சி வச்சுருக்க ஒரு கைதியில் அடைச்சி வைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு அமைப்பு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. உள்ளேயுமே அந்த வசதிகள் கிடையாது, ஆனால் ப்ளைனாக இருக்கும். உள்ள நல்லா இருக்குது, குளுகுளுன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு அதே மாதிரி நிறைய இருக்குங்க ரூம்ஸு. பார்த்தீங்களா எத்தனை இருக்குன்னு ஓட்டா. இது ஃபுல்லாமே ரூம்ஸ் இருக்க ஒரு இடம் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நிறையா இந்த மேலே ஓட்டைகள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா வரிசையாக. அது எல்லாமே வெளிச்சத்துக்காண்டி உள்ளே போட்டிருக்காங்க. இன்னும் இடம் நிறையா இருக்குடா. இப்படி இங்கிட்டு வா. இந்த இங்கிட்டு வா, இங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இடம் இருக்குது. நீ அங்கிட்டு வா, அப்படியே நான் அங்கிட்டு வரேன். இங்கிட்டு நல்லா இருக்கு இடம். சப்பா ஃபுல்லாக இங்கே ஒரு தெப்பம் கூட இருக்குங்க உள்ள. சூப்பராக இருக்குது ஒரு தெப்பம். தரமான ஒரு இடம். இங்கே இந்த இடுக்குள்ள கதவு இருக்கும் பாரு. இங்கே தெப்பம் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் போனாலும் படி வச்சுருக்காங்க ஏறுறதுக்கு. அங்கே அவங்க உட்காந்துட்டாங்க. யார் அங்கேயா? ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிறோம். கொஞ்சம் மண் இருக்காங்க கட்டிக்கலாம். ஆமாம், இது என்ன தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தியா? நீட்டாக இருக்குது தண்ணி. இது போடலாம். எங்கள் வீட்டில் எப்படி இருக்கும் பாரு. ஷட் எப்பா, இது என்னது? தெளிக்க போய் பார்ப்போம். அருமையாக இருக்குல்ல? படி இங்கே பாட்டில் இருக்குடா. ஓகே, இப்போ பண்ணி படியில் ரொம்ப மோசமாக இருக்குங்க. இப்போ ரொம்ப ஒரு இடுக்கான ஒரு இடமா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் பூரா பேர்ந்து போச்சு, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. அப்பாடி அம்மா, செம்மத்திலலாம் நடங்க.
இந்த இதுவே உடஞ்சி போய் கிடக்கு, செங்கக்கல் எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு. இங்கே வந்து இருக்கிற சேஃப்டி கிடையாது. வாங்க வெளியே போயிடலாம். இந்த மலையில் எங்கெங்கெல்லாம் கட்ட முடியுமோ எல்லா இடத்துலையும் கட்டி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ரூம்ஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நல்லா அது இடமும் நல்லா நீட்டாக இருக்குது. ஓகே, நம்ம ரைட் சைடு, அதாவது மேலே ஏறி ரைட் சைடு ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தோம். ரைட் சைடு ஃபுல்லாமே ஓரளவு பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லெஃப்ட் சைடு வந்து போகணும். அந்த பக்கம் அங்கிட்டு போகணும். ஓகே, எங்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க ஐடியா, தரமாக இருக்குது. இனி மேலே தான் அந்த கோயில் இருக்குது, சரிங்களா? இந்த அங்கே இருக்குது அந்த கோயில். இனி இந்த அங்கே இருக்கு இடையில ஏதாவது ரூம்ஸ் இருந்தால் பார்த்துட்டு அப்படி மேலே போகலாம். இங்கே பாரு, இந்த இதெல்லாம் இடிஞ்சு போச்சு ஃபுல்லாக. கல்லெல்லாம் அங்கே நொறுங்கி போய் கிடக்கு. ஒரு செங்கக்கல் எல்லாம் கட்டினதானே. எது வரைக்கும் இருக்குது சுவர் சுற்றி? சுவர் பார் அது வரைக்கும் இருக்குது. ஓகே, இந்த ரூம் நல்லா இருக்குல்ல? நல்லா டிசைன் நல்லா கட்டியிருக்காங்க. உள்ளே போமா, அவள் உள்ளே போய் பாட்டு வந்துடும். நான் பார்க்கல. இல்லை, அடுத்து திறக்கலாம்ல? திறக்க முடியாதா? அதுக்கு திறக்கூடாதுன்னு இது கல். ஆனால் உள்ளே இதெல்லாம் கிடக்கு. சாப்பிட்டு எதாவது போட்டிருக்காங்கன்னு நட்டு போட்டிருக்காங்களா? நட்டு. சரி, இங்கே கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. என்னது, வாங்க நம்ம வந்து கஷ்டமான கரடுமுரடான பாதையில் மலையில் ஏறி போயிட்டுருக்கோம். இதுக்கு வந்து படி அந்த பக்கம் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதில் கஷ்டமாக ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். உன்னை யார சொன்னா ஓட சொன்னா? தூக்கிட்டு போவாங்க உனையா, குழந்தை நீ. இறங்குறப்ப நேரம் இறங்கிடுவோம். ஆமாம், அந்த பக்கம் எது இருக்கா? இல்லைல்ல, எது மேலேயா? சரி, வாங்க போய் பார்ப்போம். இங்கே என்னமோ கட்டடம் இருக்கு. தண்ணி வாஷ் போட்டுருக்காங்க. அதில் மீன்லாம் இருக்குது. மீன் இருக்கு. அந்த தெப்பத்துலையா? ஆமாம், தண்ணி தான் இருக்குல்ல, இவ்வளோ தண்ணி இருக்குல்ல. ஏய், அது தெப்பத்துக்கான பாதடா. ரொம்ப செங்குத்த. வா ஏறி போவோம். கொகை இருக்கு வரீங்க, இந்த இருக்கு பாரு கொகை. தண்ணி பெரிய கொகை இருக்கு. ஆனால் பூட்டி வச்சிருப்பாங்க. ஏழு ஏழு போவோம். ஓகே, அப்பா இது நல்லா செங்குத்தாக இருக்குது படி. வேறு தொழியச்சுரா சாமி ஏறங்குள்ளேயும்.
என்ன உட்காந்துட்டானே. நாயக்கரா எதுக்கு நடுவில் கட்டாய வச்சுருக்காங்க? இதுதான் அந்த மலைக்கோட்டை மேலே இருக்க கோயில். இதுக்கு உள்ளே வந்து போக முடியாது, இப்போதைக்கு பூட்டி வச்சுருக்காங்க. அப்படியே போங்க போட. தெரியல. உள்ளே யாருமே இல்லை, உள்ளே போக முடியாது போல இருக்கு. உள்ளே யாருமே இல்லை. இது கள்ளத்தி கூட்டில் போவோம். உள்ளே போக முடியாது பாவா, கூட்டி இருக்கே உள்ள. ஓப்பன் இருந்தால் ஓப்பன் இருந்தால் இப்போ நம்ம எங்கே ஏறிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது கோயில். அது உள்ளே சாமி இருக்கான்னு தெரியல, உள்ளே பூட்டியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ மேலே சும்மா ஏறி ஏற இந்த பின்னாடி ஒரு வழி இருந்துச்சு, அதனால் மேலே ஏறி எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன கோபுரம் இருக்குது, கலச கோபுரம் இருக்குது. இங்கே வந்து மொத்தம் 3 கோபுரம் இருக்குங்க மேலே, சரிங்களா? இது ஒரு கோபுரம், அடுத்து இது ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்று, சரிங்களா? 3 கோபுரம் இருக்குது. மேலேயுமே நல்லா ஒரு சமமான ஒரு பிளேஸு. தண்ணி இது வந்தாலும் நிற்காமல் ஓடுறதுக்கான ஒரு சூப்பர் பிளேஸை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு இதில் ஒரு வழி இருக்குது, சரிங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இடம். ஆனால் உள்ளே வந்து யாரையும் விட மாட்டுறாங்க, சரிங்களா? அதனால் உள்ளே இறங்கி போக முடியலை. நம்ம சுற்றி வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அதில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதாங்க அந்த மலை உச்சி டாப்பு, சரிங்களா? இங்கே நின்று எல்லாம் ஃபுல்லாத்தையும் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு கோயிலை சுற்றி வந்து நம்ம ஸ்பேஸ் விட்ருக்காங்க. மழை தண்ணி வந்து விழுந்து இந்த இது ஃபுல்லாக நம்புறதுக்காண்டி மழை தண்ணி விழுந்தால் ஃபுல்லாக நம்பணும், அதுக்காண்டி தான் அந்த கேப் போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த கேப் வந்து விட மாட்டாங்க மேலே. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மொத்தம் அப்படி ஃபுல்லாக தெரியுங்க. செம்மையான ஒரு பிளேஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓவராலாக திண்டுக்கல் எவ்வளோ கிலோமீட்டரோ எல்லாமே ஃபுல்லாக நம்மளுக்கு தெரியும் இங்கேருந்து. இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கலுக்கு சென்ட்ரல் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? சென்ட்ரல் இருக்கிறதுனால நம்ம வந்து சுற்றி இருக்க எல்லா ஊரையும் முழுசாக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் கோயில் உச்சியில் வந்து நின்றுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மொத்தமும் நமக்கு தெரியுது, பார்த்தீங்களா? திண்டுக்கல் மொத்தமும் நம்ம வந்து கவர் ஆகிடுது, ஃபுல்லாக தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே 3 கோபுரம் இருக்குது. இது ஒன்று, அப்புறம் வந்து பின்னாடி 2 கோபுரம் இருக்குது. இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. 3 கோபுரம் வந்து சூப்பராக தெரியுது. அவ்வளோதாங்க, மேலே வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் கீழே போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பீரங்கி இருக்கும், சரிங்களா? அந்த பீரங்கி வந்து கீழே 2 இருக்குது, இரும்பில் செஞ்சது. இது வந்து அந்த ஆங்கிலேய காலத்துலேயும் அதுக்கு முன்னாடி காலத்துலேயும் செஞ்சு வச்சது. அதை போய் பார்ப்போம் கீழே எப்படி இருக்கணும். ஓகேவா, வாங்க கீழே போவோம். இந்த கோபுரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வழி வந்து வச்சுருக்காங்க, சின்னதாக குட்டியாக ஒரு வழி இருக்குது. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். அப்பாடி, உள்ளே பார்த்திங்கன்னா இடம் ஒரு பெரிய மணி மாதிரி இருக்குது. உள்ள இடம் அந்த பில்டிங் இருக்குங்களா, அந்த மாதிரி இருக்குது.
சின்ன வழி உள்ளே வந்து அவள் வந்து போய்க்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்கும் நினைக்கிறேன். அது இங்கே தான் வந்து நினைக்கிறேன். நைட்டு ஒன்று தப்பிச்சு போயிடுச்சுல, சைடில் போனது. இங்கிட்டா அம்புக்குறி போட்டிருக்கு. ஆமாம், என்ன அப்படி இருக்கு? படி தானா? சரி, இங்கேருந்து படியே தெரில போவாய். இங்கே ஒரு தப்பா இருக்கு வருங்க, 2 தப்பா இருக்கு. அங்கே ஒரு தப்பா இருக்கு, 4 தப்பு இருக்கு. அது அந்த கோட்டை, அது மாரியம்மன் கோயில் தப்போம்ல. ஓ டேய், பார்த்தவங்கடா வழுக்கிற கால் கூசுற மாதிரி. அஸ்வினு, யார் தோல்லையும் கை வச்சுட்டாத, தனியாவா விழுந்தா தனியாக போவோம். எங்களும் சேர்ந்து விழுகாத, தள்ளி விட்றாத எங்களை. இங்கே பார்த்தீங்கன்னா நாய் வந்து இப்போ பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்கு. பர்பன் பிஸ்கட் சாப்பிடுது. போர்பன் மாதிரி சொல்லிட்டேன், போர்பன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்க நேரமானது. நம்மள ஒரு பொம்மை பார்க்குற மாதிரி இருந்துச்சுல. பொம்மையா? அங்கே ஒரு மீனா போகுது, இங்கே வந்துருச்சு தெரியல. பப்பு சும்சா வந்து வந்துருச்சு, முடிச்சிருச்சு. மீன் கிடைக்குமா அது? நம்ம புருன்னு வரைக்கும் அந்த அழுக்கு தண்ணி மீனா? போய் காலை வைக்கிறடா, மீன் கிடைக்கும்டா. இப்போ வெய் வா. ஷூ போட்டிருக்கேன், நீங்கள் வைங்க. நான் இந்த செருப்பு போட்டிருக்கேன். நான் செருப்பு போட்டு, நீ சூதாண்டா போட்டிருக்க. இங்கே இருக்கா மீன்? எவ்வளோ மீன் இருக்கு? காலப்பமா போய் இங்கே பாரு, மேலே இருக்கு. இந்த முக்கால்வாசிலாம் கிடையாது, திண்டுக்கல் ஃபுல்லாமே தெரியும். ஆனால் முக்கால்வாசி அல்ல, அதுதான் வேவு பார்க்குற இடம். இதான் சுடுற இடமா? ஆமாம், டமால்டு மீல் 1 கீழே விழுந்துருச்சு. இதுதானே? மொத்தம் 3ஆ? அப்பா முரட்டு பேர் இங்கே இருக்கப்பா. இதில் ஓட்டையெல்லாம் இருக்கும்ல உள்ள? இந்த இருக்கு. அப்பா எவ்வளோ பெரிய பேர் இங்கே, நீட்டமாக அது வரைக்கும் இருக்குது. உள்ள அடைச்சிருக்கேன். அப்படி அப்பா ஏம்மா, வாங்க போகலாம். நல்லா இருக்குல்ல இது போகிறதுக்கு? சின்ன பாதையாக இருக்குது. ஏய் தெரியலடா, இருக்காண்டு படிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ஓனர் ஓடுது ஒன்று குடுக்குண்டு. படி இருக்குல்ல? படி இருக்கு. இந்த அந்த பக்கம் பார்த்தியா பிரச்சனை? அது மாதிரி எங்கிட்ட இந்த இங்கிட்டு இருக்குடா இறங்குறது. ஐயோ போக முடியுதா? இங்கிட்டு வா. புல்லுக்குள்ளேயும் இருக்குள்ளேயும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம்.
இதிலே போகலாம் அப்படி. ஓகே, இந்த பாதை ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இந்த மாதிரி பாதைலாம் நீங்கள் ஏறி வராதிங்க. ஆனால் வந்து நடந்து போகிற பாதை தான், சரிங்களா? அந்த கோட்டை சுவர் சுற்றி இருக்கும் பாதை தான் அந்த பாதை. இந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்ம முதலே வாசல் அதுக்கிட்டே பார்த்துருப்போம். இந்த ஒரு 4 குகை இருக்குது. இதுவும் உள்ள அந்த பக்கம் இருக்க மாதிரியே இதுலேயும் கைதிகள் வந்து தங்க வச்சுருப்பாங்க. மற்றபடி பாதுகாவலர் எல்லாமே தூங்கக்கூடிய இடம் இந்த இடம். ஓகே, அவ்வளோதாங்க. நம்ம அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து சுற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அவ்வளோதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா எவ்வளோ ஆழமாக இருக்கும் பாரு, நீளமாக. ஏறி தப்பிக்க முடியாமல் வச்சுருக்கேன். இங்கே செருப்பு கிடக்கு. யாருக்கிட்ட செருப்பு இல்லை? ஓகே, ரைட்டு. நம்ம அங்கேருந்து இப்போ இறங்கி இங்கே வந்தாச்சு. அதுக்குள்ளே இதான் இந்த இதோட தான். வழியாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுப்பா. இன்னும் கீழே இறங்கணுமா? அவ்வளோதான், பாதை முடிஞ்சில இல்லையா? ஓ, இது பூட்டி இருக்கா அந்த பக்கம்? அதெல்லாம் தெரியும். இது அதே மாதிரி தான் எங்கிட்ட இருக்கு போல இருக்கு. ஆனால் பூட்டி இருக்கு. இப்படியே வந்துருக்கலாம் நீங்கள். ஃபோட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டையை வந்து நம்ம சுற்றி முடிச்சாச்சு. இப்போ அப்படியே ஃபுல்லாக மேலே பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், அந்த கீழே இறங்கி வந்தாச்சு. ஓகேவா? இருங்க, இந்த படியில் கீழே இருக்குன்னா வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ இறக்கமே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கால் கூசுது இறங்குனாலே. இப்போ தெரியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து ஏறி வந்து முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே இறங்கியாச்சு, சரிங்களா? அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக போட்டாச்சு. நீங்கள் திண்டுக்கல் பக்கம் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம வரலாறு வந்து எப்போயும் மறக்கக்கூடாது. அதனால் பார்த்து உங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பாதுகாத்து பொக்கிஷமாக இருக்கணும்னு நீங்கள் அதை பாதுகாத்து வைக்கணும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆகட்டும். ஓகே, அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, பாய். பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோயில் வந்து பக்கத்துலேயே இருக்குது. அந்த அடிவாரத்துலேயும் இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே தான் அங்கே இருக்குது. ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்குது. ஈஸியாக யாரை கேட்டாலும் வழி சொல்லிடுவாங்க வர்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.